நம்மளுடைய பயிற்சி வகுப்பு நேரடி பயிற்சி வகுப்பு மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு 2 டைப் இருக்குது. இந்த 2 டைப் பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கிறேன், லிங்கில் கொடுத்துருக்கிறேன். லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துறீங்க. நீங்கள் யார், எதுக்காக என்ன தொடர்பு கொள்கிறீங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியலை. எப்போவுமே முறையாக என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத விவரம் போட்டு வாட்ஸ்அப்பில் கொடுங்க. ஸோ அது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, வணக்கம் மாணவர்களே. உங்களுக்கான இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரோட்டரி கிட் ஒன்று எங்களுக்கு தாங்க சார் அப்படின்னு. ஸோ அந்த ரோட்டரி நம்ம மிஷினை வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு லெவலில் இருந்து வரும்போது இந்த ரோட்டரி மிஷினை வந்து பயன்படுத்துறதுக்காக சூப்பரான ஒரு கிட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது 2 மெத்தடில் கிடைக்குது. ஒன்று பேக், ஒரு அழகான பேக்கில் கிடைக்குது. இல்லைன்னா வழக்கமாக உள்ள பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வழக்கமாக உள்ள பாக்ஸ்லையும் கிடைக்குது. இந்த 2 கான்செப்டில் கிடைக்குது. எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு வந்து, பாக்ஸ் வேணும்னா பாக்ஸ் மெத்தட் வாங்கிக்கோங்க, இல்லை பேக் வேணும்னா பேக் மெத்தட் வாங்க. பேக் வந்து மேக்ஸிமம் எதுக்கு அப்படின்னா, ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, லைவில் வந்து டேட்டு போட போகிறாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த பேக் ரொம்பவே அற்புதமாக தேவைப்படும். இதோடு சேர்த்து நம்ம இந்த கிட்டில் எல்லாருக்குமே வந்து ஆம்ரெஸ்ட்னு ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த பர்பஸ்க்காக ஒரு மினி ஆம்ரெஸ்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கிறோம். டேட்டு கிட்டு வித் மினி ஆம்ரெஸ்ட். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்ட் வேண்டாம், எனக்கு வந்து இது மட்டும் போதும் அப்படின்னா ஸோ அப்படியே வாங்கிக்கலாம். வித்தவுட் ஆம்ரெஸ்டோட வாங்கிக்கலாம், இல்லை வித் ஆம்ரெஸ்டோட வாங்கிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு, இந்த கிட்டுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு, பாக்ஸ் டைப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரைஸு, பேக் உள்ள கிட்டுக்கான ப்ரைஸு. ஸோ இந்த 2மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை லிங்க் பண்ணி உள்ளே போயிருங்க. இந்த ரோட்டரி கிட்டு மற்ற கிட்டு மாதிரி இருக்காது. இது உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம உருவாக்கியிருக்கோம், என் மாணவர்களுக்காக. ஏன் அப்படின்னா, நிறைய கிட்டில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கும், சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். மறுபடியும் என்ன செய்யணும், பணம் கொடுத்து மறுபடியும் என்ன செய்யணும், பொருள்கள் எல்லாம் வாங்கணும். இங்கே அப்படி இருக்காது. ஒரு பேசிக்காக ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ரொஃபஷனலாக ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் நமக்கு தேவையோ அந்த அடிப்படை விஷயங்கள் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். சரியா? ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பயன்படும் நினைக்கிறேன். வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிட்டுக்குள்ளே, இந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடி? வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம கிட் பேக் ஓப்பன் பண்ண போகிறோம். இது சாதாரண ஒரு பேக் மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரு சூட்கேஸ் டைப்பில் இருக்கும். வாவ், சூப்பர். இப்போ ப்ராடக்டை பார்க்குறீங்க. ஸோ இந்த ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொன்றா எடுத்து தனியாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரோட்டரி மிஷின் பார்க்க போகிறோம். நம்மளுடைய கிட்டில் முக்கியமான விஷயம் ரோட்டரி மிஷின். ஸோ இந்த ரோட்டரி மிஷின் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், சூப்பர் மிஷின் இது. இந்த மிஷினை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மிஷினுடைய டோட்டல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மிஷின் இருக்குது. இந்த மிஷின் என்னென்னா 2-in-1 மிஷின், இது ஸ்பெஷலு. ஸோ இந்த மிஷின் ஒன்று. அடுத்தது பவர் சப்ளை. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் பவர் சப்ளை, இஸ்மோ கம்பெனிக்காரங்க பவர் சப்ளை. இது எல்லாமே ரன் பண்ணி காட்டுறேன். கேம்பட்டாக இருக்கும், ட்ராவலிங் எடுத்து போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேக்கே வந்து ட்ராவலிங் தான். ஸோ அந்த டைப்பில் உள்ளது ரெயின்போ டைப்பு. ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். நமக்கு பவர் கேபிள் இருக்கும். அடுத்து என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டென்சில் பேப்பர் இருக்குது, நமக்கு 2 ஷீட் இருக்குது. ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் பேட், ஃபுட் சுவிட்ச். இந்த ஃபுட் சுவிட்ச் எப்படி கேட்டிங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். இந்த ஃபுட் சுவிட்ச் நானே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இதில் வராது. நார்மலில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இதில் வராது. அடுத்தது இங்க் கப் பாக்கெட்டு. இதில் ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று மிஷின் கவர். மிஷின் கவர் வந்து பவர் சப்ளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கவரை. அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தகவல் தரேன். அடுத்தது கிளிப்கார்ட் கவர். இந்த கிளிப்கார்ட் கவரும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கவர் இருக்குது. ஸோ இங்க் கப் ஒரு பேக்கெட். ஸோ ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ சோப்.
இதை நான் எப்படி பயன்படுத்தணுங்கிற தகவல் சொல்கிறேன். கீப் இட் வெட், எத்தனால் இங்கோடைய கீப் இட் வெட். ஸோ இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கை வந்து டைலூட் பண்ணுறதுக்கான இந்த பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கு டைலூஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏஎன்டி பவுச்சில் உள்ள ஏஎன்டி. ஸோ 5 பீஸ் இருக்குது. இங்க் ட்ரே, கீலிட். ஸோ இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, டேட்டு போட்டதுக்கு அப்புறம், ஸோ டேட்டு போட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோம். அடுத்தது செல்ஃப் லாக்கிங் கிரிப்பர். நீங்கள் ஏற்கனவே வழக்கமாக வந்து கிரிப்பர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆலனிக்கு வச்சு அப்பப்போ வந்து டிப்பை வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி இல்லாமல் செல்ஃப் லாக்கில் நம்ம நினச்சலாம் லாக் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடு இதே நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். பிளாக் கலர் க்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்க் ஐட்டம், ஒரு டைனமிக் இங்க் இருக்குது, டிபிகே இங்க்கு, ஸ்டென்சில் ஸ்டஃப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டென்சில் ஸ்டஃப் இருக்குது. பிரைட் ரெட், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த ரெட் கலர் இங்க்கு. ஸோ இந்த கம்பெனியில் பிரைட் ரெட். எல்லோ ஒன்று, கிரீன் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. இந்த இங்க் எல்லாமே வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக அவசியமான தேவையான இங்க்கு. அந்த செட்டு ஃபுல்லாக இதிலவே இருக்குது. இப்போ 2 கேட்ரேஜ் நீடில்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2-in-1 மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு அப்படிங்கிறத அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் கொடுத்துருக்கோம். அடுத்து இதில் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நீடில்ஸ் இருக்குது. இந்த நீடில்ஸ் என்ன ஸ்பெஷல்னா, வழக்கமாக நீங்கள் கிட்டில் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண நீடில்ஸ் இருக்கும். நிறைய நீடில்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணாத நீடில்ஸ்லாம் நிறைய அதில் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதுக்கான நீடில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கப்பட்டிருக்கும். பாருங்க, M1 இருக்கும், M2 இருக்கும், 13M1 இருக்கும், 13M2 இருக்கும், 5RL இருக்கும், 5RS இருக்கும், 3RL இருக்கும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான 9RS இருக்கும், 9RL இருக்கும். ஸோ முக்கியமான நீடில் நமக்கு இப்போது தேவைக்கான நீடில். ஏன்னா இது வந்து டேட்டு கிட்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ளது தான் மெயினாக அதிகபட்சமாக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முக்கியமான தேவையுள்ள மொத்தம் 50 நீடில் செட்டு இதில் இருக்கும். டிஸ்போசபிள் டிப்பு, அந்த இதுக்கு தேவையான அனைத்து வகையான டிஸ்போசபிள் டிப்பும் இதில் இருக்கும். அந்த நீடிலுக்கு என்ன தேவையோ அது இதில் இருக்கும். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, ஸோ மொத்தம் 3 பேக் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதனாலும் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு USB கேபிள் இருக்கும். இதில் பவர் பேங்கை நீங்கள் உள்ளே வச்சு செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்கள், இதில் நீங்கள் மொபைலுக்கு சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சின்ன லைட் நம்ம போடணும் அப்படின்னா, USB லைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பவர் பேங்கை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே கொண்டுட்டு போகிறோமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லேப்டாப் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ட்ராவல் எங்கேயாவது வெளியில் போய் நம்ம டேட்டு போடணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் லேப்டாப்பு என்ன தேவை எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி இதை வச்சுட்டு சேஃபாக கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பவர் சப்ளை பற்றி சொல்கிறேன். என்னென்ன இந்த பவர் சப்ளை பற்றி பார்ப்போம். இந்த பவர் சப்ளையில் வந்து இந்த ஆன் சுவிட்ச் பின்னாடி இருக்குது. இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா சுற்றி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எரியுது. இப்போ நான் வந்து கூட்டிக்கிட்டே வரேன் பாருங்கள். 1.5 2 பாருங்கள், 5க்கு மேலே போகும்போது க்ரீன் கலருக்கு மாறிடுது. ஸோ இது சேஃப்னு அர்த்தம். 7க்கு மேலே போகும்போது பிங்க் கலர் மாறிடுது. ஸோ டேஞ்சருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு அர்த்தம். 11க்கு மேலே போகும்போது ரெட் கலரில் மாறிடுது. ஸோ இதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் இதை கூட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து நமக்கு கொடுத்துருது. ஃபுல் ரெட்டுக்கு வந்துருச்சு பாருங்க. ஸோ இது வந்து டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம எந்த ரேஞ்சில் நம்ம இருக்கோம் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரீன் கலர் பயன்படுத்துறது தான் நமக்கு நல்லது. ஸோ இதை இந்த பிங்க் கலர் வரைக்கும் போகலாம். பிங்க் கலர் தப்பு இல்லை, பிங்க் கலர் வரைக்கும் போகலாம். என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, என்ன கலர் போயிடக்கூடாது அப்படின்னா, ரெட் கலரில் என்ன செய்யக்கூடாது, ஆரஞ்சு கலர் இல்லை ரெட் கலரில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை பயன்படுத்தக்கூடாது. பவர் சப்ளைல இது ஒரு நமக்கு ஒரு ஸ்பெஷல் இது. இன்னொன்று, நம்மளுடைய ப்ராடக்ட்ல இந்த பவர் சப்ளைக்கும் மிஷினுக்கும் நமக்கு 6 மாதம் வாரண்டி உண்டு. இந்த கிரிப்பர் வந்து செல்ஃப் லாக்கிங் கிரிப்பர். இந்த கிரிப்பரில் பாருங்க, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு டிப்பை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா செல்ஃப் லாக் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே இந்த ஆலன் கீ தேவை. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்வோம், டைட் பண்ணிட்டு இருப்போம். இதை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும், டைட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த டூல்ஸே நமக்கு இப்போ தேவையில்லை. ஜஸ்ட் ஓப்பன், ரிலீஸ், ஜஸ்ட் செட், க்ளோஸ். ஓகே, சிம்பிளாக இருக்கா? ப்ளூ சோப். இந்த ப்ளூ சோப்பை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில், இந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாக வாட்டரை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, ஃபில் பண்ணிட்டு இது வந்து ஒரு 10 டிராப்ஸ் இல்லைன்னா 20 டிராப்ஸ் மட்டும் ப்ளூ சோப் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஸோ இதை நம்ம டேட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பயன்படுத்துங்க. டேட் பண்ணும்போதெல்லாம் வாஷ் பண்ணுவோம் பாருங்க. ஸோ அதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த ப்ளூ சோப். இந்த ப்ளூ சோப் ஆக்சுவலாக பெரிய பாட்டில் தான் கிடைக்கும். இந்த கிட்டுக்கு வந்து சின்ன பாட்டிலில் ஃபிக்ஸ் ஆகி வந்துருக்கு.
அடுத்து இந்த மிஷின் கவர் என்ன பர்பஸ்க்கு அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஒரு மிஷினை வந்து நம்ம இது கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பின்னு உள்ள போகாது. இந்த இடத்துல ஜஸ்ட் லைட் அப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா மிஷினில் எக்காரணத்து கொண்டும் இங்குப்படாது. இன்னொன்று ஃப்ளிப்கார்ட் கவர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கவரும் பயன்படுத்துறது தான் இதுதான். ஃப்ளிப்கார்ட் கவர் இதே நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இங்கு படாமல் இருக்கும், மிஷினில் இங்கு படாமல் இருக்கும். சேஃபாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஆம்ரெஸ்ட் வந்து மினி சைஸு. ஸோ கேம்பட்டாக நம்ம வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதோடைய ஹைட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு. இந்த அளவுக்கு நமக்கு ரேஞ்சு கூட்டிக்கலாம். இன்னும் அதில் லாங் எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃபுல் இவ்வளோ லாங் கிடைக்கும். இவ்வளோ லாங் நமக்கு தேவையில்லை, பட் இந்த அளவுக்கு நம்ம நினைக்கலாம் பயன்படுத்திக்கலாம். ஷார்ட்டாக நம்ம இது பண்ணோம்னா ஸோ இங்கேயும் வந்து நமக்கு ஃபுல் மூவ்மெண்ட் இருக்குது. எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் நீங்கள் திருப்பிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு கேம்பட் எடுத்து போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். கோர்ஸ் பற்றிய தகவல் எல்லாமே நம்மளுடைய அந்த லிங்க்கில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. முதல்ல அதை பாருங்கள். பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பார்த்துக்கோங்க. புரியலை அப்படின்னா என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுடைய பயிற்சி திட்டம் மிக அற்புதமாக இருக்கும். வணக்கம், நான் நாகர்கோயிலிருந்து வரேன். என் பேர் சகாயமேரி. செல்லில் ஒரு டேட்டூ போடுறதை பற்றி பார்த்து தான் இந்த டின்டன் டேட்டூ ஸ்கூலில் பார்த்து வந்தேன். ஜாயின் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ட்ரைனிங்லாம் நல்லா கொடுத்தாங்க. சார் நல்லா கொடுத்து நல்லா இப்போ நல்லா ஓரளவுக்கு நான் போட்டு தெளிவாக படம் போடுற அளவுக்கு வந்துட்டேன். ஒருத்தவங்க கையில் டேட்டூ போடுற அளவுக்கு எனக்கு பழகி கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்லா படிச்சுட்டு வேறு 2 நாள் 3 நாளையிலலாம் டேட்டு போட கற்றுக்கலான்னா இது வருது. அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் முடியாது. டேட்டு பழகியிருக்க நான் சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது. எப்படியும் 10 வாரம் 12 வாரம் குறையாமல் ஆகும். நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணும்னா 10 வாரம் 12 வாரம் கண்டிப்பாக ஆகும். சும்மா 2 நாள் 3 நாள்னு சொல்கிறதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. இது கண்டிப்பாக 10 வாரம் 12 வாரம் ஆகும் கோர்ஸ் முடிக்கணும்னா. நம்ம திருப்தியாக முடிக்கணும்னா வாங்க, வந்து பழகுங்க. நல்லா தொழிலை சம்பாதிச்சு நல்லபடியாக இருங்க. நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். எனக்கு வந்து டேட்டூ படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம். அதில் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் மூலிமா சர்ச் பண்ணி டிண்டா டேட்டூ ஸ்கூல்னு சொல்லிட்டு சாருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அவருடைய ஆன்லைன் கிளாஸுங்க மற்றும் அவருடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை வந்து நான் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். பரவாயில்ல, ரொம்ப லாங்குனா கூட மதுரையில் வந்து அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காப்படி. ரொம்ப லாங்குனா கூட நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி காலையில் 6 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெஸ் ஆகிட்டு இங்கே வந்து டேட்டூ ஸ்கூல் வந்து ஜாயின் ஆகிடுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வகுப்புலேயே ரொம்ப ஆர்வத்தை வந்து உண்டாக்கணும். அப்படி ரொம்ப தெளிவாக எனக்கு சின்ன சின்ன வகுப்புலேருந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தாப்படி. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா 6வது கிளாஸ் 6வது வகுப்பு போயிட்டுருக்கு, 6வது டேஸ். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாயிட்டேன். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 90% வந்து தெளிவாயிட்டு இன்றைக்கே டேட்டூ போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய மிஷின் நான் கையில் பிடிச்சி டேட்டூ போட 100% தெளிவாயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இன்னும் 10 daysல என்னோடய ஷாப் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 100% மைண்ட் செட் ஏமா இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சாரோடைய யூடியூப்பை பாருங்கள். டிண்டா டேட்டூ ஷாப்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்துட்டு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப மற்ற இடத்த விட கம்பேர் பண்ணும்போது சாருடைய கோச்சிங் ரொம்ப பக்காவாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சீக்கிரமாக கற்றுக்கலாம். காரைக்குடியிலேருந்து வரேன். சாரோட யூடியூப் சேனல் பார்ப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் சின்ன வயசுலேருந்து டான்ஸ் போடணும்னு ரொம்ப ஆசை. அதனால் சாரோட வீடியோ பார்த்து
இப்போ மதுரையில் இருக்க சென்டருக்கு வந்துட்டுருக்கேன். இப்போ 3வது வாரம் வந்திருக்கேன். எனக்கு டிராயிங்கே தெரியாது, இருந்தாலும் நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் நேம் பார்த்தா அகதீசன், தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து வர்றேன். நம்மளுக்கு டாட்டு படிக்கணும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிக்கிற வழியாக இங்கே யாரா டாட்டுன்னு அங்கே போய் அமௌண்ட்டு இதெல்லாம் பற்றி விசாரித்தேன். இங்கே பார்த்தா மொத்தமாக அமௌண்ட் வந்து 1 lakhs கிட்ட வந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி யாராவது போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு ஆடாக வரும்போது அப்புறம் டிண்டா டாட்டூஸ் அந்த நேமை டைட்டிலில் பார்த்தேன். அதில் உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது ரிவ்யூ பார்க்கும்போது அமௌண்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் வந்து ஒரு டேட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்தேன். இன்றைக்கி தான் ட்ரைனிங் வந்து 21 வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்தேன். ஃபஸ்ட்டு கிளாஸு கொஞ்சம் பயத்திலே தான் வந்திருந்தேன். வந்து கிளாஸு ஒரு 4 hours உட்காந்து நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. கிளாஸ் நல்லா போணுச்சு. எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நானும் நல்ல ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்டாக வருவேன்னு. என் பேர் அன்பு காளிராஜ், தேனியிலேருந்து வர்றேன். எனக்கு பொதுவாக டேட்டுனால இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் யூடியூப்பில் எங்கேயாவது போய் டேட்டு படிக்கின்ற பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஸ்கூல் ஆஃப் டிண்டா டேட்டூஸ் அப்படின்னு ஒருத்தர் சார் வந்தார். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கேட்டேன், படிக்கணும் சார், ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு. இந்த மாதிரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. நானும் 2 weeksல மணி ரெடி பண்ணிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு வீக் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. அடுத்து போக போக அட்டன் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 6 weeksல வந்து நானும் டேட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் வச்சு டேட்டு போட ஆரம்பிச்சிட்டேன்.